ஸ்கூல் ஃபீஸ்ன்றது பயங்கரமாக ஏறிடுச்சு. வீடு வாங்குறது கஷ்டம்னு நினச்சா இப்போ குழந்தைங்களை படிக்க வைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு எங்களுக்கு. எஜுகேஷன் வந்து இன்னைக்கு கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சு. பேரண்ட்ஸ் வந்து எந்த ஸ்கூலில் அதிகமாக ஃபீஸ் வாங்குறாங்களோ அந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூல். Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Start your crypto journey with Inno6 Crypto Exchange. Download the app now. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். கம்ஃபர்டபுளாக ஒருத்தர் வாழணும், குழந்தைங்க படிப்பும் பார்த்துக்கணும் அப்படின்னா 1 lakh சேலரின்றது மஸ்டா சார் எல்லாருக்கும். என்னுடைய சேலரி என்ன? என்னால் 25,000 தான் சம்பாதிக்க முடியும். என்னுடைய க்ரோத் வந்து ஒரு 10% இந்த மாதிரி தான் க்ரோத் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை தரத்தை அமைச்சுக்கணும். எல்லாருக்குமே 1 lakhஓ எல்லாருக்குமே 2 lakhஸோ சம்பளம் இருந்தால் தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சார் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அவரோட குழந்தையோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 65,000 என்னமோ கடனை முடமா வாங்கி ஒரு வருஷம் கட்டிடுறாரு. அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த கடனை அடிக்கிறதுக்கே வேலை பார்க்குறாரு. பிரதர்ஸுடைய குழந்தைங்க அல்லது ரிலேட்டிவ்ஸோட குழந்தைங்க போகும்போது கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னா தே ஃபீல் பேட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம்லாம் இருந்ததுன்னு வச்சுங்க. அப்போ அது வாட் இஸ் த ஒன்லி வே? அது ஒன்லி வே வந்து நீங்கள் வந்து இப்போ 25,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு பொண்ணோட மேரேஜ் வரைக்கும் எக்ஸ்பென்சஸ் பார்த்துக்கணும் அப்படின்னா அவர் என்னலேருந்து எவ்வளோ சார் செஞ்சுக்கலாம்? எஸ்ஐபி வந்து உங்களுடைய முதல் சைல்டு, முதல்ல எஸ்ஐபிக்கு 5,000 வச்சுருங்க. நாளைக்கு வந்து உங்களுடைய சைல்டு வந்து உங்களை காப்பாற்றுதோ காப்பாற்றலையோ இந்த எஸ்ஐபிக்கு நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்க இல்லையா, பெரிய அமௌண்ட்டாக வந்து உங்களை வந்து கவர்மெண்ட்டே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சோட்டா எஸ்ஐபின்னு சொல்லிட்டு 1000 ரூபா உங்களால் போட முடியலன்னா கூட 250 ரூபா. ஒரு பையனோ பொண்ணோ இருந்ததுன்னா அந்த பையனுக்கு எஜுகேஷனுக்குன்னு ஒரு 250 ரூபா, கல்யாணத்துக்குன்னு ஒரு 250 ரூபா. வணக்கம் சார். வணக்கம் கேஷவ். ஸ்கூல் ஃபீஸ்ன்றது பயங்கரமாக ஏறிடுச்சு. இப்போ நிறைய பேர் வீடு வாங்காத காரணம் என்னன்னு கேட்டால், ஹோம் லோன் வாங்கினா அந்த இஎம்ஐயே வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது, எங்களால் கட்ட முடியாதனால வாங்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். பட் ஆனால் இப்போது ஸ்டடி சைட் பிளான் பண்ணுற பார்த்தீங்கன்னா இஎம்ஐ விட பெரிய அமௌண்ட்டாக தூக்கிட்டு போய் நாங்கள் கட்டிகிட்டே வந்துட்டு இருக்கோம். நிறைய பேரோட தாட் ப்ராசஸ் என்ன இருக்குன்னா, வீடு வாங்குறது கஷ்டம்னு நினச்சா இப்போ குழந்தைங்களை படிக்க வைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? எஜுகேஷன் வந்து இன்னைக்கு வந்து கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சு. பேரண்ட்ஸ் வந்து எந்த ஸ்கூலில் அதிகமாக ஃபீஸ் வாங்குறாங்களோ அந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரியான ஒப்பீனியன் வந்து ஒரு நிறைய பேருக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ அவங்க அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் பெருசாக படிக்கலை அல்லது அந்த மாதிரியான ஸ்கூலில் அல்லது அந்த என்விரான்மெண்ட்டில் நான் வந்து குழந்தைய சேர்த்தேன் அப்படின்னதுன்னா என்னுடைய குழந்தை வந்து நல்லா வந்துடும். டெஃபினட்டாக என்விரான்மெண்ட் பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல். மோர் தென் தட் வந்து என்னென்னா, குழந்தைய வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து மானிட்டர் பண்ணணும். குழந்தைங்களுடைய சேலஞ்சஸ்லாம் என்ன ஏதுன்னு கேட்கணும். இன்றைக்கி வந்து என்னென்னா 2 பேரும் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் சம்பாதிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு அதெல்லாம் டைமே கிடையாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, ஈவினிங் வந்ததுக்கப்புறம் என்னப்பா ஸ்கூலில் சொல்லி தராங்களா, இது பண்ணிங்களா, நீங்கள் நல்ல மார்க் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா பெருசாக கண்டுக்கிறது இல்லை. முன்னாடி இப்போ வந்து நீங்கள் நான் இருந்த சமயத்துலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா, எஸ்பெஷலி நான் இன்னும் உங்களோட முந்தின ஜென்ரேஷன் அப்போல்லாம் வந்து பார்த்தோன்னா அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். அதனால அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தா கூட குழந்தைங்க வந்ததுக்கப்புறமா எல்லாமே அவங்களுக்கு ஓரளவுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கும். அதெல்லாம் அவங்க சொல்லி கொடுக்கறதுனால அவங்க குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பெருசாக வந்து ப்ரைவேட் ஸ்கூலும் கிடையாது. ப்ரைவேட் ஸ்கூல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்தது. கவர்மெண்ட் ஸ்கூல் தான் ப்ரிடாமினெண்ட்டாக இருந்தது. அதனால் எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் போயிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து என்னென்னா, இந்த ஷிஃப்ட்டு, அதாவது கவர்மெண்ட் டு ப்ரைவேட், இந்த ஷிஃப்ட் வந்ததுனால இதுதான் வந்து நமக்கு வந்து இன்றைக்கி பெரிய சேலஞ்சஸாக இருக்குது. சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி முன்னாடி வந்து ப்ரிடாமினெண்ட்டாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் அதிகமாக இருந்துச்சு, இப்போ ப்ரைவேட் ஸ்கூல் அதிகமாக வந்துருச்சுன்னு. இப்போது சேலரி சைடு வருவோம் சார். இப்போ சேலரி சைடு பார்த்திங்கன்னா அவ்வளோவா இன்க்ரீஸ் ஆகிறது அப்படின்றதெல்லாம் கிடையாது. சேலரி ரொம்ப ஸ்லோவாக தான் இன்க்ரீஸ் ஆகுது. அதே பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல் சைடும் சரி, இல்லை இன்ஃப்ளேஷனும் சரி பயங்கரமாக ரைஸ் ஆகிட்டே போகுது. இப்போது கம்ஃபர்டபுளாக ஒருத்தர் வாழணும், அதான் குழந்தைங்க படிப்புக்கும் பார்த்துக்கணும், அவங்களோட நீட்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும் அப்படின்னா 1 lakh சேலரின்றது மஸ்ட்டாக சார் எல்லாருக்கும்? இல்லைங்க, அதாவது 1 lakh சேலரி மஸ்ட்டு கிடையாது. நம்ம என்ன சொல்ல வரேன்னா, எப்போதுமே வந்து அதாவது விரலுக்கேற்ற வீக்கம் அப்படிம்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நமக்கு வந்து என்ன சம்பாத்தியம் இருக்குது, புரியுதுங்களா? ஒருத்தர் வந்து 20,000 ரூபா தான் ஒருத்தர்னால சம்பாதிக்க முடியும், அல்லது 25,000 சம்பாதிக்க முடியும். இன்னொருத்தர் வந்து 25 லட்சம் கூட சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய வேரியேஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா, ஓகே என்னுடைய சேலரி என்ன, என்னால் 25,000 தான் சம்பாதிக்க முடியும், என்னுடைய க்ரோத் வந்து ஒரு 10% இந்த மாதிரி தான் க்ரோத் இருக்கும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை தரத்தை அமைச்சுக்கணும். எல்லாருக்குமே 1 lakhஓ எல்லாருக்குமே 2 lakhஸோ சம்பளம் இருந்தால் தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்னென்னா, த சாய்ஸ் இஸ் பிட்வீன் ஒரு விஷயத்துக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, இல்லை எனக்கு வந்து டைம் இருக்கோ இல்லையோ, நான் வந்து டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், எதெல்லாம் எனக்கு ரெடிமேடாக இருக்கோ அதுதான் நான் போவேன் அப்படின்னு நீங்கள் அந்த மாதிரியான மோட்லேயே போனீங்க அப்படின்னதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து
உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னை பொறுத்த வரையும் இப்போ ஒருத்தர் நீங்கள் கேட்டிங்க இல்லையா 1,00,000 வேண்டாம், 50,000 ருபீஸுங்கிறது வந்து சிட்டி மாதிரி சென்னை மாதிரியான சிட்டியில் வந்து மினிமம் அது வந்து இருக்கணும். ஏன்னா மோஸ்ட்லி ஹஸ்பண்ட்லேயே 50,000 நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. அப்படி இல்லைனாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேர் சேர்த்து ஒரு 50,000 ஒருத்தர் சம்பாதிக்கணும். அப்படி சம்பாதிக்கலைன்னா ஏதாவது பார்ட் டைமோ ஏதாவது பண்ணணும். ஸோ நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன்னா ஒருத்தர் 50,000 சம்பாதிக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 50,000 சம்பாதிக்கிறவருக்கு வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு 10,000லேருந்து ஒரு 15,000 வரையும் அவருக்கு வந்து ஹவுஸ் ரெண்ட்டே போய்டும். ஸோ 15,000 அங்கே போய்டுங்க, மீதி வந்து 35,000. அதில் வந்து ஒரு 20,000 வரையும் அவங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ், ஃபுட்டு இன்க்ளூடிங் என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே இருக்கட்டும். ஸோ 15 + 20 35. ஸோ வெறும் 15,000 தான் இருக்குது. அந்த 15,000த்தில் இப்போ வந்து அவங்களால வந்து இந்த ஸ்கூலுக்கு அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ப்ரைவேட் ஸ்கூலுக்கு அஃபோர்ட் இன்றைக்கி பொறுத்தவரையும் ப்ரைவேட் ஸ்கூல் நான் கேள்விப்பட்டவரை எந்த ஸ்கூலாக இருந்தாலும் ஒரு 60,000 குறைஞ்சி ஃபீஸ் கிடையாது. 60,000 பார்த்தீங்க அப்படின்னா இட் கம்ஸ் டு 5,000 ருபீஸ் பர் மந்த். ஸோ ஏற்கனவே 15 + 20 35 போயிடுச்சு. இப்போ நீங்கள் 2 குழந்தைங்கன்னா இந்த 5,000 வந்து ரொம்ப பெரிய விஷயம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னதுன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்னா ஆல்மோஸ்ட்டு ஃபீஸே கிடையாது, அங்கே கொடுத்துட்டு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா ஒரு 1 ஹவராவது குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும். என்ன படிச்சிருக்கேன், என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, அல்லது இது பாரு, அல்லது இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா எல்லா விஷயமுமே நெட்டில் கற்றுக்கலாம். நல்லதும் கற்றுக்கலாம், கெட்டதும் கற்றுக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா நல்ல விஷயங்கள். ஓகே, இப்போ அவனுக்கு ஸ்கூலில் இது சொல்லிக் கொடுத்துருக்காங்களே, டியூஷனில் இது தான் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க, அல்லது அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீ வந்து கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது நான் வந்து அப்பா அப்படிங்கும்போது எனக்கு வந்து குழந்தையோட நல்லா புரிஞ்சிக்க முடியும். அப்போ புரிஞ்சுட்டு அதை வந்து நம்ம சொல்லித்தரலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஈவன் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏன் நீங்கள் போட்டு இதை வந்து மேக்கப் பண்ணலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இருக்கக்கூடிய ரிசோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இது பண்ணணும். ஸோ 50,000 ருபீஸ் என்னை பொறுத்தவரையும் டீசெண்டாக இது பண்ணலாம். 1 lakh தான் வேணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, நீங்கள் அந்த பெரிய ஸ்கூலில் குழந்தைங்களை சேர்க்கும்போது குழந்தைங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து அந்த ஸ்கூலில் சேர்க்குறதே ரொம்ப கஷ்டம். அப்படிங்கும்போது என்ன பண்ணோன்னா கடனை உடனே வாங்கி ஒரு ஸ்கூலில் சேர்த்துட்டோம் அப்படின்னதுன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெல்த்துன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதுன்னா நம்ம குழந்தை வந்து ஜஸ்ட் என்ட்ரு ஆகிருக்கும், நம்ம குழந்தைக்கு மேலே எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் அவன் வந்து ஒரு பெரிய ட்ரெஸ்ஸு புதுசாக போட்டுட்ருக்கான், அவனுடைய பர்த்டேக்கு வந்து ஒரு ஹோட்டலில் செலிப்ரேட் பண்ணுறான், அல்லது ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறான், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த குழந்தைக்கு வந்து என்னென்னா சின்ன குழந்தை அதுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ வந்து என்ன ஆகுனா அதோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் என்ன அந்த குழந்தை அவ்வளோலாம் பண்ணுறாங்க, நம்ம அப்பா எதுவுமே பண்ணலை. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து இதை நம்ம அப்பா கூட்டிகிட்டு வந்து இங்கே சேர்த்ததே பெரிய விஷயங்கிறதுலாம் தெரியாது. ஸோ நீங்கள் என்னென்னா அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது இன்னும் அதுக்கு ஏற்ற மாதிரியான செலவுகளும் வந்து இட் வில் நாட் ஸ்டாப் ஒன்லி தட் 5,000 இது அதுக்கப்புறமா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பெட்டர் பீப்புள் ஹூ கேனாட் அஃபோர்ட் பண்ணாதவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறது என்னை பொறுத்தவரையும் நல்லது. கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் நல்ல டீச்சிங் இருக்குது. நமக்கு வந்து என்னென்னா கவர்மெண்ட் ஸ்கூல்னால் ஒன்றும் இது கிடையாது. அதாவது என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கவர்மெண்ட் வேணும். இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர எல்லாமே வந்து ப்ரைவேட். ஹாஸ்பிட்டல்னால் ப்ரைவேட்டு, ஸ்கூல்னால் ப்ரைவேட்டு, எல்லாமே நமக்கு ப்ரைவேட் அப்படிங்கிறது ஒரு மாதிரியான மென்டாலிட்டி நமக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே சார், என்னோட அடுத்த கேள்வி என்னவா இருந்துச்சுன்னா, இப்போது நீங்கள் சொன்னீங்க வந்துட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து நம்ம சேர்க்குறனால என்னென்ன விஷயங்கள்லாம் குழந்தைங்களுக்கு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் சொசைட்டி சைடே ஓவராலாக பார்க்குற பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்னாலே அது ஒரு அங்கே வந்து நம்ம குழந்தைங்களை சேர்த்துடவே கூடாது. இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சார் 20,000 சம்பாதிக்கிறாரு, அவரோட குழந்தையோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 65,000 என்னமோ கடனை உடம்பு வாங்கி ஒரு வருஷம் கட்டிடுறாரு. அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த கடனை அடிக்கிறதுக்கே வேலை பார்க்குறாரு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சொசைட்டல் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் இன்னோவேட்டபிள், அது நம்மனால தவிர்க்கவே முடியாது. பட் வந்து சொசைட்டி வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க, அல்லது அவங்களுக்கு வந்து சொல்லிக்கிறதுக்கு வந்து கூச்சமாக இருக்குது. இது மாதிரி என் பையன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறான், ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கலைன்னு எனக்கு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்களுமே வந்து பார்த்தோன்னா என்னுடைய பிரதர்ஸுடைய குழந்தைங்க அல்லது ரிலேட்டிவ்ஸோட குழந்தைங்க போகும்போது கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னதுன்னா தே ஃபீல் பேட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம்லாம் இருந்ததுன்னு வச்சுங்களேன். அப்போ வாட் இஸ் த ஒன்லி வே? அது ஒன்லி வே வந்து நீங்கள் வந்து நிறைய சம்பாதிக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்னால் சம்பாதிக்கவும் முடியாது, என்னால் 20-25,000 தான் சம்பாதிக்க முடியும், ஸோ எனக்கான ரிசோர்ஸ் ரொம்ப கம்மி. அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படக்கூடாது. நீங்கள் வந்து சொன்னோன்னா ஓகேப்பா நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல், எங்களால் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் பண்ண முடியும். கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா எஸ்பெஷலி யூ டேக் இப்போ 10th + 2 ரிசல்ட்ஸ்லாம் வந்தது. 10th + 2 ரிசல்ட்ஸில் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் வந்து யார் வந்து ஸ்கூல் டாப்பர்னால் கவர்மெண்ட் ஸ்கூல்.
நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் ஸ்கூல் டாப்பர். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சொல்லித்தராங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா அந்த க்ரீமாக இருக்கக்கூடிய பசங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கி போய் ப்ரைவேட் காலேஜில் சேர்ந்துடுறாங்க. ஸோ ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்ந்ததுனால அண்ட் அகெயின் எக்ஸ்ட்ரா டியூஷன் இதை மாதிரிலாம் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. ஸோ ஈவன் கவர்மெண்ட் ஸ்கூலில் நிறைய பாஸ் பண்ணுறாங்க, நல்ல டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க. அண்ட் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க இல்லையா, இது வந்து இவங்களுடைய நினைப்பு. இப்போ நீங்கள் ஒரு டீச்சர்னு வச்சிங்களேன், விச் ஒன் யூ ப்ரிஃபர்? நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா, ப்ரைவேட் ஸ்கூல் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? கவர்மெண்ட்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் இல்லை ஏன்னா கவர்மெண்ட்டுங்கும் போது டெஃபினட்டாக பெட்டர் சேலரி, நிறைய லீவு அதெல்லாம் இருக்குங்கும்போது டீச்சர் பண்ணுவாங்க. அப்போ பாருங்கள், பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய டீச்சர் ப்ரிஃபர் பண்ணுறது எது? கவர்மெண்ட். ஆனால் படிக்கக்கூடிய குழந்தைங்க ப்ரிஃபர் பண்ணுறது ப்ரைவேட். புரியுதுங்களா? அப்போ ப்ரைவேட்டில் வந்து அகெயின் ஐம் நாட் அண்டர்மீனிங், யாரையுமே நான் அண்டர்மீனிங். ஸோ இப்போ ப்ரைவேட்டில் இருக்கிறவங்க வந்து கவர்மெண்ட்டில் கிடைக்காதவங்க அப்படிங்கிறவங்க தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அங்கே போவாங்க. அந்த மாதிரி தான் வந்து ஜென்ரலாக இருக்குது. ஸோ மை பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னதுன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் இஸ் ஆல்சோ ஈக்குவலி குட் கம்பேர்ட் டு த ப்ரைவேட் டீச்சர். என்னை பொறுத்தவரையும் ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சிங் பெட்டராக இருக்குதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் நல்ல க்ரீம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போகிறதுனால அவங்க தான் மெயினாக தூக்கிட்டு போகிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர்ஸ் ஓரளவுக்கு பெட்டராக இருக்காங்க. பட் பசங்க அங்கே போகாதனால தான் இந்த சேலஞ்சஸ். சார் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட ஜென்ரேஷன் எடுத்துக்கலாம் சார், வீட்டுக்கு 2 குழந்தைங்க இருப்பாங்க சார். இப்போ வந்து மேக்ஸிமம் ஒரு குழந்தையோட முடிஞ்சிருது, ஒரு குழந்தை தான் ஒரு வீட்டுக்கே இருக்காங்கன்றப்போ, ஆனாலும் பேரண்ட்ஸ் அவங்களோட எஜுகேஷனுக்கு பிளான் பண்ணுறப்போ எப்படி இருக்குது இப்போ வரைக்குமே ஸ்டேட் எப்படி இருக்குன்னா, அவங்களோட ட்ரீம்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, அவங்களோட ஹாப்பினஸை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த ஒரே ஒரு குழந்தையோட ஃப்யூச்சருக்காக எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கரெக்டுங்க. அதான் இது என்னென்னா, முன்னாடி வந்து நிறைய குழந்தைங்க இருந்த சமயத்தில், 5 குழந்தைங்க 6 குழந்தைங்க இருந்த சமயத்தில் வந்து என்ன சேலஞ்சஸ் அப்படின்னதுன்னா, பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைங்களுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் அதுக்கான முயற்சியே பண்ணதில்லை. அந்த குழந்தைங்கள கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ப்பாங்க. சில குழந்தைங்க நல்லா படிக்கும், சில குழந்தைங்க நல்லா படிக்காது. ஸோ அவங்கவுங்களுடைய கெப்பாசிட்டி, அவங்கவுங்களுடைய இண்டிவிஜுவலுடைய இதை பொறுத்து தான் அவங்க வந்து வந்தாங்க. இன்றைக்கி வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னதுன்னா, இப்போ ஒரு குழந்தைக்கே வந்து நமக்கு இவ்வளோ பைசா செலவாகுது அப்படிங்கும்போது நம்மளால் 100 குழந்தைங்க வந்து நம்ம அஃபோர்ட் பண்ணவே முடியாது. அது வேறு சான்ஸ். அதை தவிர வந்து என்னென்னா, குழந்தையோட எஜுகேஷனுங்கிறது ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ஒரு வீடு, காரு, இந்த மாதிரியான இது ஃபாரின் ட்ரிப்பு, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கி இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு குழந்தைக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ அதோடு மட்டும் இல்லாமல், இப்போ நான் படிக்கிற காலத்தில் டியூஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, யார் டியூஷனுக்கு போவாங்கன்னா, அந்த குழந்தைக்கு வந்து ஒழுங்காக படிப்பு வரல அப்படின்னா தான் டியூஷன். அந்த குழந்தை வந்து அவங்கள வந்து டியூஷன் படிக்கிறான்ப்பா அப்படின்னதுன்னா அது மட்டம். ஏன்னா அவன் ஒழுங்காக படிக்கலை, அதனால அவனுக்கு டியூஷன் வச்சுருக்கு. ஆனால் ஓவர பீரியட் என்ன ஆச்சு அப்படின்னதுன்னா, டியூஷன் படித்தோம் அப்படின்னதுன்னா ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை விட யூ கேன் லேர்ன், இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ண முடியும். ஸ்கூலில் எல்லாருக்கும் ஒன்று சொல்லி தருவாங்க, அது எல்லாருமே கேட்டுக்கிறாங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவோ அல்லது இன்னும் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னதுன்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வெளியில் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஐ திங்க் ஒரு 20-30 வருஷமாகவே வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னதுன்னா, எஜுகேஷன் வந்து இட் இஸ் நாட் ஸ்டாப்பிங் அங்கே மட்டும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகிறீங்க, அதுக்கே ஒரு ஃபீஸு, அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து பைலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா, முதல்ல யாராக இருந்தாலும் நம்ம சொல்கிற மாதிரி ஒரு பட்ஜெட் போட்டுக்கிட்டு எது நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியும், என்னால் கண்டினியூஸாக குழந்தைய இந்த மாதிரி ரைஸ் பண்ண முடியுமா. சம்டைம்ஸ் வந்து முடியாது அப்படின்னா கவர்மெண்ட்டில், இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நானும் கேள்விப்பட்டிருக்கேன், சில பேர் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்து குழந்தைங்களை வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் போட்டுட்டு அதுக்கப்புறமா சப்சிக்வெண்ட்டாக டியூஷன் அந்த ஃபீஸ் கட்ட முடியாதனால தே ஆர் பிரிங்கிங் பேக் டு கவர்மெண்ட் ஸ்கூல். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இவ்வளோ நாளாக அந்த ஒரு என்விரான்மெண்ட்டை பார்த்துட்டு முன்னாடி நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தை கூட சரியாக படிக்க மாட்டேங்குது. அதனால் நமக்கு எது முடியுமோ அது மாதிரி பண்ணிவிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்லையே நீங்கள் போயிட்டு ஒரு டியூஷன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டில் வந்து நீங்கள் கேன் கம்பீட் வித் எனி ப்ரைவேட் ஸ்கூல். சார் இப்போ நான் முன்னாடி கேட்டேன் சார், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னேன், இப்போ 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, ஆனால் வந்துட்டு அவர் குழந்தையோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய் கிட்டே இருக்குன்னு.
ஸோ அவர் எப்படி சார் பிளான் பண்ணலாம்? இப்போ நீங்கள் சொன்னீங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் என்னதான் இப்போ இருக்க எஜுகேஷன் அதாவது ஸ்கூல் டைம் பார்த்துக்கிட்டாலுமே இன்னும் நான் காலேஜ் டைமும் ஃபண்டிங் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க பெண் குழந்தை வேறு. ஸோ மேரேஜும் நாங்கள் தான் பார்த்துக்கணுன்றப்போ எப்படி பிளான் பண்ணணும் என்னோட ஃபினான்ஸை? இல்லை கண்டிப்பாக. சரி, நீங்கள் 25,000 தான் சம்பாதிக்கிறீங்கன்னா 60,000 அப்படின்னு சொன்னது வந்துன்னா உங்களுக்கு 5,000 ருபீஸ் பர் மந்த் வந்து எஜுகேஷனுக்கே போயிடுது. விச் இஸ் 20% ஆஃப் த மணி வந்து எஜுகேஷன் காஸ்ட். அது வந்து என்னென்னா இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட். கிராஜுவலாக வந்து இது இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆக போகுது ஒழிய டிக்ரீஸ் ஆக போகிறது கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இஃப் ஐ வேர் இந்த சுச்சுவேஷன், நான் அவர் நிலைமையில் இருந்தேன் அப்படின்னதுன்னா ஃபஸ்ட்டு தடவை சேர்த்தது ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் சேர்த்துருக்கலாம். ஸோ ஐ ஷுட் பிரிங் பேக் டு கவர்மெண்ட் ஸ்கூல். கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஏதாவது டியூஷன் வேணும் அப்படின்னதுன்னா டியூஷன் படிக்கலாம். அல்லது நீங்களே வீட்டில் இருந்துட்டு இதில் வந்து லேப்டாப்பில் வந்து ஒரு யூடியூப்பில் வந்து நீங்கள் இன்றைக்கி எதை பற்றி வேணாலும் கற்றுக்கணுன்னாலும் யாரோ ஒரு டீச்சர் ஒரு விஷயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து டீச்சர் சொல்லும்போது கூட நீங்கள் எல்லோரும் சொல்லுவாங்க. அப்போ மைண்டில் போகிறது தான். இல்லை எனக்கு கொஞ்சம் புரியலன்னு கேட்க முடியாது. பட் வேறஸ் நீங்கள் ஒரு வீடியோவில் வந்து கேட்குறீங்கன்னா சம்படி இஸ் எக்ஸ்பிளைனிங் ஒரு பர்டிகுலர் இதுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு தர புரியலன்னு வச்சுங்களேன், திருப்பி நீங்கள் முன்னாடியிலேருந்து கேட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சுக்கலாம். ஸோ டெஃபினட்டாக அதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ந்துட்டு இந்த மாதிரியான லேர்னிங் த்ரூ யூடியூப் இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் பண்ணிங்கன்னா பண்ணலாம். அதை விட்டுட்டு இல்லை நான் தான் படிக்கலை, என் குழந்தைய கஷ்டப்பட்டு அது நான் படிக்க வைக்கிறேன்னா இங்கே ஆரம்பிக்கக்கூடிய கஷ்டம் வந்து இட் வில் கண்டினியூஸ்லி கோ ஃபார் எவர். நாளைக்கு இவருக்கு ஒரு ஜாப் போச்சு அல்லது வேறு செலவெல்லாம் வருது அப்படிங்கும்போது அதை மீட் அவுட் பண்ணவே முடியாது. ஸோ டெஃபினட்டாக 25,000 இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து 60,000 குழந்தைய ஸ்கூலில் சேர்க்கறதுங்கிறது வந்து அது வந்து சரியான ஒரு முடிவே கிடையாது. ஓகே சார். இப்போது நான் கூட நிறைய டைம் பேசும்போது எஸ்ஐபி பற்றி நம்ம அடிக்கடி பேசிகிட்டே இருப்போம் சார். என்னென்னா எஸ்ஐபி வந்து ஒரு லாங்கர் பீரியட் ஆஃப் டைமில் எவ்வளோ வெல்த் ஜென்ரேட் பண்ணணும் அவங்க நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா காம்பவுண்டிங்கோட பவர் என்ன நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ 25,000 சம்பாதிக்கிற ஒரு பொண்ணோட மேரேஜ் வரைக்கும் எக்ஸ்பென்சஸை பார்த்துக்கணும் அப்படின்னா அவர் என்னிலேருந்து எவ்வளோ சார் சேமிக்க ஆரம்பிக்கும்? எஸ்ஐபி வந்து உங்களுடைய முதல் சைல்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து தன்னுடைய குழந்தைக்கு வந்து 5,000 ருபீஸ் பர் மந்த் இந்த மாதிரி போட்டுட்டு 18 வயசு வரையும் ஸ்கூலிங், அதுக்கப்புறம் another 3-4 இயர்ஸ். ஸோ 22-23 வயசு வரையும் அந்த குழந்தைக்கு 5,000 ருபீஸோ நம்ம போட்டுட்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்க. அதாவது குழந்தைக்கு ஃபீஸ் கட்டிகிட்டே வர்றாரு. இந்த 22-23 வயசு கழிச்சு அந்த குழந்தை நல்லா படித்து இது பண்ணி அந்த பேரண்ட்ஸை வந்து சம்டைம்ஸ் வந்து டேக் கேர் பண்ணலாம். டேக் கேர் பண்ணாமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில். அதனால் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னதுன்னா உங்களுடைய முதல் சைல்டு வந்து எஸ்ஐபி. அப்படின்னா என்னென்னா நீங்கள் இந்த 5,000 ருபீஸ் போடுறீங்க இல்லையா, 5,000 ருபீஸை வந்து முதல்ல எஸ்ஐபிக்கு 5,000 வச்சுருங்க. ஆர் அட்லீஸ்ட் ஒரு 50% ஆஃப் த மணி. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னதுன்னா இந்த 5,000 அல்லது 2,500 யூ ஆர் புட்டிங் ரெகுலராக அதே மாதிரியே போட்டுகிட்டே வரீங்க ஃபார் த 20-25 இயர்ஸ். நாளைக்கு வந்து உங்களுடைய ரியல் சைல்டு வந்து உங்களை காப்பாற்றுதோ காப்பாற்றலையோ இந்த எஸ்ஐபிக்கு நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்க இல்லையா, இந்த மணி ஓரளவுக்கு பெரிய அமௌண்ட்டாக வந்து உங்களை வந்து இட் வில் டேக் கேர் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ அதே ஒரு கான்செப்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருத்தர் 25,000 சம்பாதிக்கிறார் அப்படின்னா இன்றைக்கி அவர்னால ஒரு 1,000 ரூபாயாவது அவர் வந்து எடுத்து வைக்கணும். புரியுதுங்களா? 1,000 ரூபாய் எடுத்து வைக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்லவே கூடாது. நான் நிறைய வீடியோவில் நாங்கள் இந்த மாதிரி பேச்சு வரும்போது என்ன சொல்லியிருக்கேன்னா நிறைய இன்றைக்கி பார்ட் டைம் ஜாப் இருக்குது. பார்ட் டைம் ஜாபுக்கு வந்து பஞ்சமே கிடையாது. இந்தியாவில் நிறைய மக்கள் தொகை இருக்குது, நிறைய சர்வீஸ் இது இருக்குது, நிறைய பேர்கிட்ட பணம் இருக்குது. அதனால் யாரும் வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஒரு ஜெப்டோலேருந்து கொண்டு வந்து கொடுக்குறதா இருந்தாலும் இதுக்கெல்லாம் நம்ம என்ன பெருசாக படிச்சிருக்கணுமா? ஒன்றும் பெருசாக கிடையாது. ஆர் இந்த மாதிரியான ஒரு ஜாப்லாம் வந்து பார்த்தோன்னா ஈவினிங் ஒரு 5 மணி 6 மணிக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஈவன் ஒரு 2-3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா கூட அந்த 1,000 2,000 வந்து டெஃபினட்டாக அவங்களால மந்த்லி 2,000 பெரிய விஷயமே கிடையாது. ஸோ உங்களால் இதில் சேர்க்க முடியலனால ஒரு 1,000-2,000 அவங்க சேர்த்துட்டே வந்தோம்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் எப்போதுமே என்ன ஆகும்னா ஷார்ட் டேர்மில் வந்து அது க்ரோவே ஆகாது. இந்த லாங்கர் த டேர்ம் வந்து பார்த்தோன்னா நம்ம பார்க்கும்போது அது என்னடா அது ஒரு 1,000 2,000 மாதிரி தான் தோணும். பிகாஸ் ஆஃப் த காம்பவுண்டிங் வந்து இட் வில் கிரியேட் அ ஹியூஜ் வெல்த். ஸோ 25,000 இருக்கிறவங்க மினிமம் ஒரு 1,000 அல்லது 2,000 அவங்க வந்து சேர்த்தே ஆகணும் ஃபார் த ஃபியூச்சர். ஸோ குழந்தைங்கள் நிறைய விஷயம்
பண்ணுற தப்பே மெஜாரிட்டி எதனால் நடக்குதுன்னா பேரண்ட்ஸ் சைட்லேருந்து அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை குழந்தைங்கிட்ட காட்டிக்கவே மாட்டாங்க. எப்பவுமே ஒரு ஹை எண்டில் இருக்க மாதிரியே தான் காட்டிப்பாங்க. அதனால் குழந்தைங்களும் நிறைய எதிர்பார்க்கும். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் குழந்தைக்கு எந்த வயசுல சார் தெரிய ஆரம்பிக்கணும்? இல்லை, நீங்கள் முன்னாடியே சொல்லலாம். இந்த பாயிண்ட் வந்து என்னென்னா, இப்போ குழந்தைக்கு வந்து எப்போ விவரம் தெரியுது. ஸோ நார்மலி வந்து பார்த்தோம் அப்படின்னா குழந்தைக்கு ஓரளவுக்கு விவரம் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசில், புரியுதுங்களா? 10 வயசில் குழந்தைக்கு ஓரளவுக்கு தெரியும். நான் சொல்கிறது நான் அந்த காலத்தில் உள்ளது சொல்கிறேன். ப்ராபப்ளி இன்றைக்கி வந்து ஒரு 7-8 வயசுலேயே கூட குழந்தைங்க வந்து தே ஆர் ஷார்ப் அப்படின்னு இருக்கும்போது, சும்மா நீங்கள் வந்து ஈவன் ஒரு பட்ஜெட் பண்ணும்போதே அவங்கள வந்து நம்ம இன்வால்வ் பண்ணி அவங்கள்ட்டேருந்து நம்ம வந்து அவங்கள்ட்ட ஒப்பீனியன்லாம் கேட்க வேண்டாம். இங்கே பாருப்பா, நம்ம அப்பா நான் வந்து இவ்வளோ தான் சம்பாதிக்கிறேன், இந்த 25,000 இவ்வளோ ரூபாய் நம்ம வாடகைக்கே கொடுக்குறோம். ஹோட்டலில் நீ வந்து சாப்பிட்றேன்னு நீ சொல்கிற, சாப்பிட்றது ஓகே. இது வந்து ஹோட்டலில் சாப்பிட்டோன்னா ஒரு தோசையே 100 ரூபாய். அம்மா வந்து நம்ம 3 பேர் இருக்கோம், 3 பேருக்கும் வீட்டில் சமைச்சு வீட்டில் சாப்பிட்டோன்னா அதை விட கூட இன்னும் கொஞ்சம் கூடவும் சாப்பிட்லாம், இன்னும் கொஞ்சம் நல்லா வெரைட்டியாக சாப்பிட்லாம். 3 பேர் சாப்பிட்டாலே நமக்கு 100 ரூபா ஆகாது. அதனால் நான் வந்து என்ன சொல்கிறேன், அங்கே ஹோட்டல்லே நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை. உனக்கு என்றைக்காவது ஆசைப்பட்டதுன்னா எப்போயாவது மந்த்லி ஒரு தடவை நம்ம வந்து சாப்பிட்லாம். பட் வந்து எப்போ வெளியில் போனாலும் நீ அதை வந்து கேட்கக்கூடாது. ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு பொருள் வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா, உன்னுடைய ஃப்ரெண்டு வந்து வாங்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதோடைய உபயோகம் என்ன இருக்குது, அதை நீ எத்தனை தடவை போட போகிற. குழந்தைங்களை பொறுத்து ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க மோஸ்ட்லி பிகாஸ் அவங்களுக்கு வந்து இந்த டிஃப்ரென்ஷியேஷன் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச வரையும் ஆல்மோஸ்ட் ஆல் த ஸ்கூல்ஸ் ஃபாலோ த யூனிஃபார்ம். ஸோ யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே, புரியுதுங்க, சாட்டர்டேயும் கிடையாது. சில சமயத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் இருக்கிறதுல சாட்டர்டே இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் நான் யூனிஃபார்ம், அதாவது ஒரு கலர் ட்ரெஸ்ஸில் போட்டுக்கலாம். அப்போ தான் நீங்கள் வெளியில் வாங்கக்கூடிய ஷர்ட்ஸை நீங்கள் யூஸே பண்ண முடியும். இப்போ வந்து யூனிஃபார்மே இருக்கக்கூடிய குழந்தைங்க எங்கே வெளியில் வந்து பெருசாக போட்டுட்டு போகிறாங்க. ஸோ ஈவன் சண்டே எங்கேயாவது வெளில போனாலும் எல்லா சண்டேயுமே வெளில போகிறது கிடையாது. அப்படின்னா உங்களுடைய ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் டு யூனிஃபார்ம்ஸ் மோஸ்ட்லி. ஸோ அதுக்காக கொஞ்சம் மினிமமாக நீங்கள் வந்து ட்ரெஸ் வாங்கிக்கலாம். இப்போ ஒரு பணக்காரங்க வந்து வாங்கக்கூடிய மாதிரி அவ்வளோ வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அட்லீஸ்ட் அதாவது குழந்தைங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது என்ன குழந்தை வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறதில்ல, கேட்ட வார்த்தை பேசுகிறது அப்படின்னு ஒரு டயலாக் வரும். ஸோ குழந்தைங்க வந்து நம்ம இதை பண்ணாதன்னு சொல்கிறத விட அந்த குழந்தைங்க அந்த சிச்சுவேஷனை நோட்டீஸ் பண்ணுது அப்படின்னதுன்னா, குழந்தைங்க வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைங்களாம் வெரி வெரி ஷார்ப். ஓகே, நம்ம அப்பானால இவ்வளோ தான் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி சொன்னோன்னா இதாக இருக்கும். அதான் சொல்லினேன், ஃபஸ்ட்டு பிகினிங்லேருந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம இதுக்கெல்லாம் வந்து we need to spend time. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாருமே வந்து ஓடிட்டே இருக்கும். யாரை கேட்டாலும் டைமில் எல்லோரும் பிஸி ஆன் வாட்டுங்கிறது தான் கொஷின். எவ்ரிபடி இஸ் பிஸியில் என்ன பண்ணுறோம், ஒன்றும் பெருசாக பண்ணுறதில்ல. ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சார், இப்போது நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னீங்க இந்த மாதிரி சைல்டு எஜுகேஷனுக்கு என்ன பண்ணலான்னு. ஓகே சார், எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு பிளான் சொல்லுவீங்க சார். இப்போ சோட்டா எஸ்ஏபியாக இருக்கட்டும், இல்லை கல்யாணம் ஆகும் போதா இந்த மாதிரி பிளான் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க. ஸோ குழந்தைகள் இருக்காங்க அப்படின்றப்போ எங்களோட ஃபினான்ஷியல் பிளானிங் எப்படி இருக்கணும்? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கவர்மெண்ட்டே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லோரையும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சோட்டா எஸ்ஐபின்னு சொல்லிட்டு 250 ரூபா வந்து நீங்கள் மினிமமாக போட்டால் போதும். ஸோ நான் என்ன சொல்கிறேன், 1000 ரூபான்னு நான் முன்னாடி சொன்னேன். 1000 ரூபா உங்களால் போட முடியலன்னா கூட 250 ரூபா ஒரு பையனோ பொண்ணோ இருந்ததுன்னா அந்த பையனுக்கு எஜுகேஷனுக்குன்னு ஒரு 250 ரூபா, கல்யாணத்துக்குன்னு ஒரு 250 ரூபா. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஹேபிட் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல அதோடைய பெரிய விஷயமா அது தெரியாது. என்னடா அது 250 1 இயர் போட்டிருக்கோம், 3000 தான் போட்டிருக்கோம். அது ஈவன் ஒரு 20% கொடுத்ததுன்னா கூட 3000க்கு 20% தான் 600. பட் நீங்கள் மாதம் போட்டுருக்கிறதுனால 20% ரிட்டர்னாலே 3000க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதுன்னா ஒரு 300 ரூபா தான் வரும். அப்போ நமக்கு வந்து 300 ரூபாயை வந்து நமக்கு அப்ரிஷியேட் பண்ண தெரியாது, புரியுதுங்களா? ஆனால் நம்ம என்ன போட்டிருக்கோம், நம்ம போட்டது வெறும் 250 தான். ஸோ என்னென்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு அப்போ என்ன ஆகுனா ஒரு பீரியடில் வந்து நல்ல ரிட்டர்ன் வருது அப்படின்னு பார்த்துட்டு அந்த சமயத்தில் இந்த 250லேருந்து இன்னொரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ யாராக இருந்தாலும் ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து அதை ஒரு ஹேபிட்டாக நம்ம கல்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னதுன்னா ஒவ்வொரு பீரியட் அது வந்து நமக்கு அது ஒரு பழக்கமாகவே போயிடும். ஸோ தட் வந்து ஃப்யூச்சரை வந்து கொஞ்சம் ஈஸியாக சமாளிச்சுக்கலாம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Start your crypto journey with Inno6 Crypto Exchange. Download the app now. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.